வெல்கம் டு எஸ்கே சூர்யா சேனல். எஸ்கே சூர்யா சேனலில் இன்றைக்கி நம்ம ஒரு சாம்பார் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு சின்ன வெங்காய சாம்பார் தான் பார்க்க போகிறோம். சின்ன வெங்காயம் ஒரு 20 உரித்து வச்சுருக்கேன். நான் வந்து புளி கரைச்சி ஊற்ற மாட்டேங்க. ஒவ்வொரு சமயம் ஊற்றுவேன், ஒரு சமயம் ஊற்ற முடியும். நேரத்துக்கு தகுந்தாப்பில் தக்காளி மட்டும் நிறைய போட்டுக்குவேன். ஒரு 2 தக்காளி, பெரிய தக்காளி, கொத்தமல்லி, 2 பச்சை மிளகாய், கொஞ்சோண்டு அவரைக்காய். காய்கறி சாம்பாரில் போட்டால் சாப்பிட மாட்டாங்க, அதனால் கொஞ்சமாக அந்த வாசத்துக்காண்டி வச்சுருக்கேன். இது என்ன வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நான் தேங்காய் தான் வச்சுருக்கேன். இந்த தேங்காய் வந்து கடைசியாக போடுவேன். இந்த இது எப்படின்னா எங்கள் அம்மா போடுவாங்க சாம்பாரில், செமையாக இருக்கும். அந்த காலத்து சாம்பார்லாம் தேங்காய் துருவி கடைசியாக போடுவாங்க. அப்புறம் வந்து சாம்பார் பொடி எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சமாக. இதுதான் மசாலா, வேறு ஒன்றுமே இல்லை. அப்புறம் வந்து பருப்பு வந்து வேக போட்டு வச்சுருக்கேங்க. அதாவது துவரம் பருப்பு மட்டும்தான் போட்டிருக்கேன், வேறு எதுவும் போடலை. துவரம் பருப்பு, மஞ்சள் பொடி, கொஞ்சோண்டு ஜீரகம், கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள், தண்ணி, அப்புறம் வந்து கொஞ்சோண்டு விளக்கெண்ணெய் விட்டுருக்கேன். விளக்கெண்ணெய் எதுக்குன்னா சீக்கிரமாக பருப்பு வேகிறதுக்காண்டியும் நம்ம உடம்பு சூட்டையும் கொஞ்சம் குறைக்குன்றதுக்காண்டியும் நான் போட்டிருக்கேங்க. இதில் அந்த காலத்துலலாம் இந்த விளக்கெண்ணெய் ஊற்றி தான் சீக்கிரமாக வேக வைப்பாங்க. இப்போ நான் பருப்பு வேக போட்டுட்டேன். இதில் வந்து நம்ம வந்து இது தட்டில் இருக்கிறத தேங்காவை தவிர மற்ற எல்லாத்தையும் போட்டுடலாம். போட்டுட்டு காமிக்கிறேன். எல்லாத்தையும் போட்டுட்டேன் பாருங்கள். சின்ன வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லி, பச்சை மிளகாய், அப்புறம் வந்து சாம்பார் பொடியும் போட்டுட்டேன். உங்களுக்கு எந்த சாம்பார் பொடி பிடிக்குதோ அதை போட்டுக்கோங்க. அப்படியே நான் தேவையான அளவு உப்பும் போட்டுட்டு தேவையான அளவு தண்ணியும் ஊற்றிக்கிறேன். ஊற்றிட்டு ஒரே ஒரு விசில் வரும்போதே அமர்த்திடணும். இப்போ குக்கரை மூடி போட்டு விசில் ஒரு விசில் கூட விடாமல் வரப்போகும்போதே அமர்த்திடணும். ஏன்னா அப்போ தான் நல்லா காய் வந்து முக்கால் பதமாக இருக்கும். விசில் வந்துச்சுன்னா கொஞ்சம் லைட்டாக தாங்க குழஞ்ச மாதிரி இருக்கும். உங்களுக்கு அப்படி குழஞ்ச மாதிரி வேணுன்னா ஒரு விசில் விடுங்க. எனக்கு முக்கால் பதமாக தான் வேணும், அதனால் ஒரு விசில் வரதுக்கு முன்னாடியே நான் அமர்த்திடுவேன். சாம்பாருக்கு வந்து நம்ம தாளிக்க போகிறோம். சாம்பாருக்கு வந்து தாளிக்கிறதுக்கு வந்து கடுகும் கொஞ்சமாக வெந்தயம் வச்சுருக்கேன். ரொம்ப வெந்தயம் போட்டிங்கன்னா சாம்பார் கசந்துடும். அதனால் கடுகு, வெந்தயம், கொஞ்சோண்டு கருவேப்பிலை வச்சுருக்கேன் தாளிக்கிறதுக்கு. இதை நம்ம போட்டுக்கலாம். கருவேப்பிலையும் போட்டுங்க. அடுப்பை அமர்த்திட்டு கொஞ்சோண்டு பெருங்காயம் கொஞ்சம் தூக்கலாக போடுங்க. ஏன்னா பருப்பு வந்து செமிக்காது. பெருங்காயம் நல்லா நிறையா போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ அதில் தாளித்து கொட்டிக்கலாம். பருப்பு நல்லா வெந்து காய் பாருங்க முக்கால் பதமாக நல்லா வெந்திருக்கு. குழையலை எங்களுக்கு இந்த மாதிரி இருந்தால் தான் பிடிக்கும். இதில் வந்து நான் ஏற்கனவே எடுத்து வச்ச தேங்காய் இருக்குல்ல, அந்த துருவலை இதில் தூவிக்கிறேன். இப்போ வந்து நம்ம தாளித்து வச்சதை நம்ம கொட்டிக்கலாம். அவ்வளோதாங்க, சுவையான சாம்பார் ரெடி. நான் வேறு பவுலில் ஊற்றிட்டு காமிக்கிறேன்.